ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பையன் வேர்ல்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு வந்து நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு வந்து கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் வீடியோ வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு வீடியோவா நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது 38 அப்பர் செஸ்ட். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம நேற்று போட்ட கால்குலேஷன் வச்சு நம்ம பேக் கட்டிங் இப்போ போடலாம். ஓகேங்களா? நேற்று நீங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு அல்லது பேப்பரோ அல்லது நியூஸ் பேப்பரோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் சொல்ற மாதிரியே நீங்க வந்து பேட்டர்ன் போடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? சரி. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 15. இப்போ 15 நான் எப்பவுமே ஒன்று சொல்லியிருக்கேன். 15 பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும் 16. சரிங்களா? இப்போ நான் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் கீழே குறிச்சுக்கணும். மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். பயப்படவே வேண்டியதில்லை. அதே போல இங்கே நோட் பண்ணியிருக்கிற இடத்துலையும் நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம். இந்த எல் டைப் ஸ்கேலே வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் ஆகி இங்க இருந்து நம்ம ஸ்கேல் வைக்கும்போது நம்ம கரெக்டா இருக்குதுன்னு நினைப்போம். ஆனா இந்த இடத்துல இப்படி இறங்கிரும் நார்மல் ஸ்கேல்ல. அதுக்கு தான் இங்க இறங்காம இருக்கிறது தான் நமக்கு இந்த எல் டைப் ஸ்கேல்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கேயும் வந்து கரெக்டா அப்படி வச்சிருவோம். அதுக்கு தான் இந்த எல் டைப் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னது. சரிங்களா? இப்போ இங்கேயும் ஒரு கோட் போட்டாச்சு. அடுத்தது அதுக்கு கீழே சீம் அலவன்ஸ்க்கு ஒரு கோட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வச்சு அதையும் நான் கூட இழுத்து விட்டுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இவங்களுடைய ஷோல்டர் வந்து நான் சொல்லியிருப்பேன். இவங்க ஷோல்டர் வந்து 15ல பாதி வந்து 7.5. அதுல இருந்து ஒரு 2.25 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இங்க இருந்து அவங்களுடைய பேக்ல வரக்கூடிய நெக் இறக்கம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா கழுத்து இறக்கத்துல வந்து நம்ம என்ன வைக்கிறோம், அவங்களுக்கு 9 இன்ச் வைக்கிறோம். இந்த 9 இன்ச்சுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சுன்னு சொல்லி மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நான் அப்படி பண்ணி காட்டுறேன், ஒரு அடையாளத்துக்காக பண்ணி காட்டுறேன். இதுதான் 1 இன்ச். இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுல 1 இன்ச் 2 3 4 5 6 7 8 இது 9. இதுல தான் வந்து நம்ம நெக் வந்து டிரா பண்ண போறோம். அப்ப இது 1 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச், இதுக்கு அப்படியே 1/2 இன்ச், 3/4, 1. அப்புறம் திரும்ப ஆகி 1/4, 1 1/4, 1/4, 2. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1/4, 1/2, 3/4, 1. அதுக்கப்புறம் 1/4, 1 1/4, 1/4, 2. அப்புறம் இந்த கோட்டோட வந்து 2/4 முடியுது. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 5/4. 5/4 தான் இவங்களுக்கு வந்து ஷோல்டருடைய வித். இவங்களுக்கு ஷோல்டர் வித் 5/4. இப்போ நம்ம வந்து உள் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். உள் ஷோல்டர் வந்து யூஸ்வலா எல்லாருமே வைக்கிறது வந்து 2/4. 2/4னா 3 இன்ச் வந்து எடுத்துப்பாங்க. எதனால இந்த 3 இன்ச் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தையலுக்குள்ள போயிடும். இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பைப்பிங்க்கு போயிடும். அதுக்காக அந்த 3/4 இன்ச் நம்ம கொடுக்குறோம். பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவுன்னு பார்த்து பாருங்க. 2/4. சரியா? அங்க 2/4 இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து 3ல இருந்து 3.5 இன்ச் வரைக்கும் நீங்க கழுத்தோட அகலத்தை நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு நெக்கோட வித் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஷோல்டரோட வித் 5/4, நெக்கோட வித் வந்து 2/4 இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து 3ல இருந்து 3.5 வரைக்கும் நம்ம நெக்கோட அகலம் வந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது அப்பர் செஸ்ட் வந்து 38. 38 நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய அளவு வந்து பாத்தீங்கன்னா 5.5. இந்த 5.5 நான் இங்க இருந்து எடுக்கிறேன். பாருங்க, சீம் அலவன்ஸ் விட்டுட்டு தான் நான் எடுக்கிறேன். 5.5. இப்ப இந்த 5.5க்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்க எவ்வளவு வச்சோம், ஷோல்டர் வித் 5.4. அந்த 5.4 நம்ம இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடா போட்டுக்கலாம். இதுதான் வந்து பாடி ஆம்ஹோலுடைய இறக்கம். சரிங்களா? பாடி ஆம்ஹோலுடைய இறக்கம். இப்போ நெக் வந்து இந்த நெக் டிரா பண்றதுக்கு முன்னாடி நெக் வந்து நல்ல அழுத்தமா உடம்போட பதிஞ்சு இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இன்ச் டேப்பை வந்து இந்த கிராஸ் ஒரு கோடு போட்டுருக்கீங்க இல்லையா, அதுல வந்து பாதியா இப்படி குறிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு இந்த பாதியில இருந்தும் இன்ச் டேப்பை வச்சு அதுல பாதி என்ன வருதோ அதையும் குறிச்சுக்கோங்க. இப்படி குறிச்சிட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி டிரா பண்ணிக்கோங்க. இது பாக்குறதுக்கு வந்து நெக் பின்னாடி பாக்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டா அந்த யூ ஷேப் வந்து ரொம்ப அழகா கிடைக்கும். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு நான் வந்து இந்த டிரா பண்ணிருக்கேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா
நம்ம உடம்பு வந்து நம்ம பேக்ல வந்து இப்படி விரிஞ்சு கொடுக்கும். இந்த விரிஞ்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த யூ ஷேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் ஒரு கிரஷ் இருந்தா கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்றதுல வந்து அந்த கிரஷ் தெரியாது. சரிங்களா? இப்போ இந்த பாடி ஆம்ஹோலுடைய இறக்கம் நம்ம டிரா பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட 4ஆல டிவைட் பண்ணனா வரக்கூடிய அளவு செஸ்டோட வித். அது எங்கிருந்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஏன்னா இது வந்து 9 இன்ச் நம்ம இறக்கிருக்கோம். இது வந்து ரொம்ப டீப் கிடையாது. ஒரு நார்மல் டீப் தான். நார்மல் டீப்பா இருந்தாலுமே நெக் வந்து நீங்க இப்படி தான் கொண்டு போகணும். இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து வைக்க கூடாது. 9. ஏன்னா நம்ம உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட நம்ம லூஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம பண்றது வந்து ஃபிட்டிங் ப்ளவுஸ். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லாஸ்டா வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு நல்லா நான் டிரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து டிரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இவங்களுடைய ஆர்ம் ரவுண்ட் நம்ம பார்க்கணும். ஆர்ம் ரவுண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களது வந்து கை சுற்றளவு ஆர்மோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 19. 19னா அதுல பாதி வந்து 9.5. 9.5 இப்போ இந்த இடத்துல நமக்கு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம திரும்பவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 இன்ச். 9.25 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி நான் சொல்லி தரேன். இங்கேயும் நீங்க பண்ணலாம். இல்லைன்னா இந்த இடத்துலயும் பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோலயும் நான் ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த டிப்ஸ் தான் அப்படின்ட்டு இல்ல. எதுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்லி தரது. என்னடா இவங்க போன தடவை ஒரு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, இந்த தடவை ஒரு மாதிரி அப்படி கிடையாது. பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க வந்து பத்தாம போன ஒரு 1/4 இன்ச் இப்ப வந்து கரெக்டா இருக்கும். செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லா ட்ரிக்ஸுமே நீங்க வந்து கட்டிங் போட்டு தைக்கவே உங்களுக்கு பழகிடும். இப்ப பாருங்க அந்த 9.5 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டா வந்து நிக்குது. இப்படிதான் நம்ம வந்து சில விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப அதுக்கப்புறம் இவங்களுக்கு சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி நெக்ஸ்ட் இந்த ஆம்பாலுடைய இந்த பேக் டாட் வந்து நம்ம உயரம் வந்து குறிக்கணும். அந்த உயரம் குறிக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன் பஸ்டுடைய அளவு நம்ம எடுக்கணும். பஸ்ட் வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 10 வரும். அந்த 10 தான் நீங்க இங்க இருந்து நீங்க வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த கோடு தான் வரும். சரியா? இந்த கோடு மட்டும் நம்ம இந்த புள்ளி மாதிரி நம்ம இதை டிரா பண்ணிட்டோம். எக்ஸாக்டா டிரா பண்றதுக்கு நம்ம வேஸ்ட்டை குறிச்சிட்டு அப்புறம் வரலாம். இப்ப வேஸ்ட் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 34 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 பிளஸ் 1 9 சொல்லியிருந்தேன். ஏன்னா அது பேக் டாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் சைட்ல ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1.5 இன்ச். இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம 8 பிளஸ் 1 9 வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ஸ்டிச்சிங் லைனை நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அதே போல இந்த கட்டிங் லைனையும் நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல நீங்க 1.5 இல்ல 2 கூட நீங்க வச்சுக்கலாம். துணியோட அளவை பொறுத்து நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சுதா? கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிட்டு எப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேக் டாட்டுடைய உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பேக் டாட்டுடைய அகலம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம இங்க 8 பிளஸ் 1 வேஸ்டோட மெஷர்மெண்ட்ல இருந்து 8 பிளஸ் 1 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்படியே இன்ச் டேப்பர் நீங்க 2 மடிச்சீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன் எங்க வருதோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரைட்டாவே ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு அதே போல இங்க இருந்து இந்த சென்டர் இதுக்கு நம்ம எவ்வளவு எடுத்தோம்னு பார்க்கணும். 4.25 ஒரு பாயிண்ட். அதே இங்க 10 நம்ம குறிச்சோம் இல்லைங்களா? அந்த இடத்துல 4.25 ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணாதான் இந்த கோடு ஸ்ட்ரைட்டா வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். அதுக்காக ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு இதுல இருந்து பாதி மார்க் பண்ணணும். அதே அளவை தான் நம்ம இந்த இடத்துல இருந்தும் கொடுத்து இந்த சென்டர் கண்டுபிடிச்சிட்டு மேல இருந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த 10யோட இந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணி விட்டணும். இதுதான் நமக்கு பேக் டாட். ஓகேங்களா? எக்காரணம் கொண்டு 9 இன்ச் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து இன்ச் டேப்பை இப்படிதான் வச்சு நீங்க அப்பர் செஸ்டோட வித்தை வந்து நோட் பண்ணணும். இப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த 9 வந்து இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் தள்ளி வந்துடும். ஜாஸ்தி ஆயிரும். நம்ம நீங்க வந்து நெக்கும் டீப்பா வச்சு அதே சமயம் நெக்கோட அப்பர் செஸ்டோட வித்தையும் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா இது எங்க வந்து பிரச்சனை பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஷோல்டரை வந்து இறக்கும். ரெண்டாவது வந்து இங்க ஃபுல்லா கிரஷ் வந்துடும். இங்க இருக்க வரக்கூடிய லூஸ் எல்லாம் எங்க போய் நிக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஹோல் பாயிண்ட்ல போய் நிக்கும். அப்ப பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நெக் வந்து இப்படி தூக்கும். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். அவங்க உள்ள போட்டுக்கிற இன்னருடைய அந்த ஸ்ட்ராப் வரைக்குமே நமக்கு வந்து சைட்ல வந்து தெரியும். அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் இங்க தப்பு பண்றதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அது. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி இதை நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இதுல எல்லாமே நான் கிளியரா சொல்லியிருக்கேன். ஷோல்டர் வந்து பாதி 7.5 குறிச்சோம். அதுல இருந்து 2.25 நம்ம மைனஸ் பண்ணோம். 5.25 வந்துச்சு. அந்த 5.25க்கு உள் ஷோல்டர் வந்து 3 வச்சிருக்கோம். இந்த 3ங்கிறது வந்து 2.25ங்கிறது ஸ்டிச் பண்ணி வரக்கூடிய ரெடி ஷோல்டர். அதுக்கு சீம் அலவன்ஸ் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்.
அப்ப நீங்க 2 சேர்த்தீங்கன்னா 3/4 இன்ச். அப்ப இதுக்கு நம்ம 3ன்னு வெச்சோம். மிச்ச பேலன்ஸ் இருக்கிறது வந்து நெக் வித். நெக் வித் எவ்வளவு வருது? 2.25 வருது. இவங்களுக்கு வந்து நேத்தே நான் ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல வந்து எப்படி கட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பேன். புதுசா பார்க்கறவங்க நேத்து போட்ட வீடியோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து 3.5 வரைக்கும் வைக்கல. நான் இங்கிருந்து இவங்களுக்கு 3 வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு இங்கிருந்து இன்ச் டேப் கிராஸா வச்சு அதுல பாதி இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு மறுபடியும் இங்கிருந்து இங்க வரக்கூடிய இடத்த இன்ச் டேப் வச்சு அதுல பாதியா இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் நான் தள்ளி வச்சு அப்படியே இந்த நெக்கா டிரா பண்ணி எடுத்திருக்கேன். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அந்த 3 சொன்ன இடத்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா நான் கொண்டு வந்துட்டேன். இங்க தான் அந்த 3 அந்த 3 போது கரெக்ட்டா அந்த ஆம்ஹோல் நம்ம இது பண்ணி ஸ்டிச் பண்ணி வரும்பொழுது இந்த இடத்துல தள்ளி வரும். அப்ப கரெக்ட்டா இந்த 3 நான் சொன்னது கரெக்ட்டா வந்து மேட்ச் ஆகும் இவங்களுக்கு. இந்த இடத்துல நெக் வந்து கொஞ்சம் தள்ளி போடும்பொழுது இது எதுக்காக அப்படின்னா, எக்ஸாக்ட்டா படிஞ்சு நிக்கும். நெக் வந்து முதுகோட வந்து நல்லா படிஞ்சு நிக்கிறதுக்காக நம்ம இந்த மாரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக் டாட்டோட உயரம் குறிக்கிறதுக்கு பஸ்ட்ல இருந்து டிவைடட் 4 பண்ணி இங்கிருந்து இன்ச் டேப் வச்சு நான் வந்து 10 எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெயிஸ்ட்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணி அதுல என்ன ஆன்சர் வருதோ அது கூட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி அத வந்து வேஸ்டோடைய மெஷர்மெண்ட்டா நான் இங்க டிரா பண்ணிக்கிட்டேன். அதுல இன்ச் டேப் வச்சு 2ஆ மடிச்சு சென்டர் பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பேக் டாட்டோட உயரத்தையும் வேஸ்ட்ல வந்து நம்ம சென்டர் டாட்டுக்கு போட்ட அகலத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணிட்டு இந்த கோட வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இவ்வளவுதான் வந்து பேக் பார்ட் முடிஞ்சது. இத நான் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அதே போல பாத்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாட் குறிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 1/2 இன்ச் தள்ளி, அது வரைக்கும் வந்து இங்கிருந்து கிராஸ் அதாவது ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் நம்ம இந்த கிராஸ் கோடு வந்து போட்டு விட்டுட்டு, கட்டிங் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்து இங்கிருந்து இந்த டாட் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, பின்னாடி வந்து இந்த ஷேப்ல வந்து அதாவது ஒரு ஸ்காலப் ஷேப்ல வந்து இப்படி தூக்கிட்டு இல்லாம இருக்கும் பிளவுஸ். அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டா வரும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இப்ப நான் பேக் பார்ட்ட வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த பேக் பார்ட்டுக்கு நம்ம இந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம வந்து இந்த கோடு போட்டு விட்டுக்கணும். ஓகே. இந்த கோடு நம்ம போட்டாச்சு. இத ஒட்டி வந்து நம்ம இந்த பேட்டர்ன வச்சுக்கலாம் அப்படியே. வச்சாச்சு. வச்சுட்டு இந்த இடம் முடியுது பார்த்தீங்களா? இந்த இடம் முடியுது பார்த்தீங்களா? இத வச்சு அப்படியே ஒரு ட்ராப். ஓகேவா? இத அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. அப்படியே மார்க் பண்ணி எடுத்துட்டோம். அதே போல இந்த 1/2 இன்ச்சையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு தேவையில்ல. நம்ம இத எடுத்து வச்சிரலாம். இத அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இதோட நமக்கு முடியுது. பேக் பார்ட். சரிங்களா? ஓகே. இப்போ இதுல இருந்து ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவா வைக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, ஹூக் பட்டி, ஐ பட்டிக்காக நம்ம வைக்கிறோம். ஹூக் பட்டி, ஐ பட்டிக்கு நம்ம துணி வேணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். இதையும் வச்சு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டா. இந்த கோட அந்த ஷோல்டர் பார்ட் வரைக்குமே நீளமா போட்டுக்கலாம். போட்டாச்சு. தெரியுதுங்களா? ஓகே. இப்போ இதுவும் வந்து ஓகே. சீம் அலவன்ஸ் நான் குறிச்சிட்டேன். ஷோல்டரோட சீம் அலவன்ஸ் நான் குறிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கோட்ட இந்த கோட்டோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பார்ட் நம்ம இப்படி வச்சு டிரா பண்ணும்போது இங்க நெக் முடியுது பாத்தீங்களா? இந்த கோடையும் டிரா பண்ணிக்கணும். இங்க இருந்து 2.25 தான் நமக்கு வந்துச்சு நெக் வித். நம்ம இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்டோட நெக் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃப்ரண்டோட நெக் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 7 இன்ச் சொல்லியிருக்காங்க. நம்ம 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு இந்த சீம் அலவன்ஸுக்கு தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நம்ம விட்டோம் பாத்தீங்களா? அது வரைக்குமே நம்ம கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே போல அங்க நம்ம 3 இன்ச் வச்சோம் இல்லைங்களா? அதே 3 இன்ச் நம்ம இங்க வச்சுட்டு இங்கிருந்து ஒரு கோடு. இந்த கோடு போடுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் தள்ளிக்கங்க.
அதே போல இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த பக்கம் தள்ளிக்கங்க. தள்ளிட்டு இங்க இருந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? அதே போலதான் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இதை பாதியா எடுத்துக்கோங்க. அதுலயும் பாதியா எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சுட்டு அந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இது வந்து முன்னாடி பட்டன் போடுற இடத்துல வி மாதிரி வராது. ஃப்ரண்ட்ல எடுக்கிறது அந்த வி மாதிரி வராம இருக்கும். சரிங்களா? இப்ப இதை எடுத்தாச்சு. ஓகே. அடுத்தது இந்த கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடு தாண்டி இங்கிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் முன்னாடி வச்சிருக்கோம். அது கூட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னேன், 3 இன்ச் இருந்துச்சுன்னு சொன்னேன். அதே 3 இன்ச் தான் நம்ம இப்ப நம்ம ஆல்டர் பண்ணிருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்லயும் இருக்கும். ரெண்டுக்குமே ஒரே அளவு தான் இருக்கணும், மாறக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம அங்க எவ்வளவு வச்சோம், 9.5 வச்சோம் இல்லையா, அதே இங்க இருந்து என்ன பண்றோம்னா இந்த கோட்ல இருந்து இந்த கோடை வந்து கொஞ்சம் ஃபுல்லா இழுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 3/4 இன்ச் லூஸ் கொடுக்கணும். அப்போ லூஸ் கொடுக்கும்போது இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் லூஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே வந்து சீம் அலவன்ஸ் பேக் பார்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பேக் பார்ட் நம்ம வச்சு நம்ம மார்க் பண்ணும் பொழுது அதோட மார்க்கிங் வந்து எங்க வந்துட்டு, ஸ்டிச்சிங் லைன் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸ்டிச்சிங் லைன் இங்க வந்திருக்கு. சரிங்களா? அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு எங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 3/4 இன்ச் லூஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1.5 இன்ச். சரிங்களா? இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செஸ்டோட வித் நம்ம மார்க் பண்ணிட்டோம். பேக்கை விட ஃப்ரண்ட்ல ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்து நம்ம நோட் பண்ணிருக்கோம். நோட் பண்ணிட்டு அங்க இருந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் வச்சுட்டோம். சரியா? இப்போ பஸ்டோட உயரம் வந்து நம்ம பார்க்கணும். பஸ்டோட உயரம் நான் பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஸ்ட் வந்து எவ்வளவு இவங்களுக்கு 42 வந்து நீங்க 4ஆல வந்து டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய அளவு கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுதான் பஸ்டோடைய உயரம், பஸ்ட் பாயிண்டோடைய உயரம். அப்ப இவங்களுக்கு வந்து 10.5 இன்ச் பஸ்டுடைய உயரம், அதாவது நிப்பிள் பாயிண்டோடைய உயரம் வந்து 10.5 இன்ச். இப்போ இந்த இடத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய உடம்பு தான், அதனால வந்து பஸ்டோட உயரம் 10.5 இன்ச் வரும். உடம்பு வந்து அதாவது சைஸ் வந்து அவங்களுக்கு பஸ்ட் சைஸ் பெருசாக இந்த பாயிண்டோடைய இறக்கம் வந்து அதிகமாயிட்டு தான் போகும். சரிங்களா? இப்ப பஸ்டோடைய உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பஸ்டோட வித்து எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். வித்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அவங்களுடைய பஸ்ட் அளவை வந்து பஸ்ட் அளவு கூட 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த 2 42னா கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா 44. அந்த 44 4ஆல டிவைட் பண்ணனா 11. அந்த 11 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனீங்கன்னா 11.5. சரிங்களா? இந்த 11 இங்க இருந்து தான் வைக்கணும், இங்க இருந்து வைக்க கூடாது. இந்த இடத்துல இருந்து தான் வைக்கணும். 11 மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இதுதான் பஸ்டோட வித்து, அதாவது 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் இல்லாம இதுக்கப்புறம் வரக்கூடியதான் சீம் அலவன்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு அதாவது இங்க இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்டா பேக் பார்ட்டுடைய அளவை நம்ம வந்து குறிச்சது. அதாவது அப்பர் செஸ்டோடைய வித் நம்ம குறிச்ச இடம் இது. இதுல இருந்து 3/4 இன்ச் ஃப்ரண்ட்ல நம்ம லூஸ் வச்சோம். இங்க இருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சோம். அப்போ ஸ்டிச்சிங் லைனையும் இந்த பஸ்டுடைய ஸ்டிச்சிங் லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோட் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நான் திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து வச்சு இங்க நம்ம நோட் பண்ணணும். இந்த இடத்துல வந்துச்சு. இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கோம். சரியா? இந்த 3/4 இன்ச் சாரி இந்த 3/4 இன்ச்ல இருந்து நம்ம மார்க் பண்ணணும். இங்க இருந்துதான் இது வந்து சீம் அலவன்ஸ் ஏரியா. சரிங்களா? இந்த கோடை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கோடு கிடையாது, இது கிடையாது, இந்த கோடு. ஏன்னா 3/4 இன்ச் தள்ளி வச்சிருக்கிறோம். தள்ளி வச்ச லைன்ல இருந்து நம்ம
பஸ்ட் ஏரியாவோடய இந்த கோடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அபெக்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அபெக்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் இவங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் வந்து 42. அந்த 42 கூட பிளஸ் ஆட் பண்ணா 44. அந்த 44 10ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4.4. இதுதான் இவங்களுடைய அபெக்ஸ் பாயிண்ட். 4.4. 4 1 2 3 4. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய அபெக்ஸ் பாயிண்ட். இதே அளவை அப்படியே நீங்க கீழேயும் வச்சிடணும். கீழேயும் வச்சுட்டு ஒரு கோடு ஸ்ட்ரைட்டா போட்டு விட்டுருங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மொத்த உயரம். சீம் அலவன்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம இந்த இறக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அதுக்கு தனியா கொடுக்கலையே நீங்க நினைக்காதீங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுடைய உயரம் வந்து நமக்கு 14.25 ஒரு பாயிண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட அவங்களுக்கு பேக் பார்ட்டுடைய உயரம் 15. அதுக்கு ஈக்குவலாவே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இங்க அபெக்ஸ் டு அபெக்ஸ் நம்ம குறிச்சோம் இல்லைங்களா? 4.4ன்னு குறிச்சோம் இல்லைங்களா? இப்போ இங்க இருந்து பார்க்கணும். இது எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்க்கணும். 5.5. அதே 5.5 அதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஒரு 1/2 இன்ச் நெக் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த கோடை வந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டுலாம். சரிங்களா? இங்க 1/2 இன்ச் வச்சிருக்கோம். இந்த கோடை வந்து இந்த லாஸ்ட் எண்டா முடிச்சோம் பாத்தீங்களா? அந்த கோடு வரைக்கும் நீங்க இழுத்து விட்டுறணும். சரிங்களா? இங்க வந்து அபெக்ஸ் பாயிண்ட் 4.4ன்னு நம்ம நோட் பண்ணோம். இங்க இருந்து அளவு வச்சு பார்க்கணும். அப்போ 5.25 வருது. அந்த 5.25 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல இருந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணி மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கிராஸா ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து சென்டர்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் பிடிப்போம் இல்லையா? அந்த அளவு என்ன அளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். 8.5 அப்படின்னா இங்க இருந்து நீங்க இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். பாருங்க, இன்ச் டேப் இங்க இருந்து சாரி இந்த இடத்துல இந்த சீம் அலவன்ஸ் அந்த 1 இன்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது 8.5 இங்க வருது. ஓகேவா? இப்ப இந்த கோட்டு எங்க முடியுதுன்னு பார்க்கணும். இங்க இடம் பத்தல, அதனால நான் வந்து ஒரு பேப்பர் ஒண்ணு வச்சுக்கிறேன் சைட்ல. இந்த கிராஸா ஒரு கோடு போட்டோம் பாத்தீங்களா? அந்த கோடு ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்க இருந்து 8.5 குறிச்சாச்சு. அப்போ பேலன்ஸ் இங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இந்த கிராஸ் கோடு இருக்குதுல, இங்க மேல இருந்து போட்டோம் இல்லைங்களா? இங்க இருந்து போட்டோம் இல்லைங்களா? அந்த கிராஸ் கோடு இங்க எங்க முடியுதுன்னு பார்த்து அந்த அளவு வரைக்கும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு நீங்க செக் பண்ணணும். நாலே முக்கால். அப்போ அந்த 4.25 நீங்க ரெண்டா ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 2.25 ஒரு பாயிண்ட் வருது. அப்ப அந்த 2.25 ஒரு பாயிண்ட் தான் நீங்க இந்த இடத்துல வைக்கணும். வச்சு இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். அதே போல இந்த பக்கமும் போட்டாச்சுங்களா? அதே போல இப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கோடுக்கு நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 4.4 பார்த்தோம் இல்லையா? அதே 4.4 நீங்க இங்கேயும் நோட் பண்ணணும். இந்த இடத்துலயும் நோட் பண்ணணும். இது நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்ச் டேப் வச்சு இந்த இடத்துல ரெண்டு அப்படியே ஃபோல்டு பண்ணி பார்க்கணும். இன்ச் டேப்பை வரக்கூடிய ஃபோல்டட் ஏரியா எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த கோடையும் நீங்க இப்படி ஜாயின் பண்ணி விடணும். அதே போல இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் கீழே இறக்கிடணும். இங்க இருந்து 2 இன்ச்சஸ் இந்த இந்த கிராஸ் நீங்க பாருங்க. அதாவது 4th டாட் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கலாம். இந்த இடத்த மார்க் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லி கொடுத்துறேன். இவங்க செஸ்ட் பஸ்ட் அளவு வந்து 42 இருக்கிறதுனால நம்ம இங்க இருந்து இவங்களுக்கு 2 இன்ச் வந்து கேப் கொடுக்குறோம். அதாவது செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் கேப் வந்து நம்ம 2 இன்ச் கொடுக்குறோம். இந்த பக்கத்துல இருந்து ஒரு 1 இன்ச் சென்டர்ல மார்க் பண்ணிட்டு அதையே கணக்கா வச்சு மேல 2 இன்ச்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது ஸ்கேல் வச்சு பார்க்கணும். இந்த கோடும் கரெக்டா ஜாயிண்ட் ஆகணும். ஷேப்ல கிராஸா ஒரு கோடு ஒன்று போட்டலாம். இதுதான் வந்து அவங்களுக்கு தேர்ட் டாட். இங்க நம்ம 3/4 இன்ச் லூஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? இந்த 3/4 இன்ச் லூஸ் என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட், இங்கேயும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொடுத்துடணும். இந்த இடம் மட்டும் நீங்க ஸ்டிச் பண்ணும்போது தான் கரெக்டா வரும்.
இப்ப நம்ம கிராஸ் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வராது. நம்ம பிடிச்சு பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம எந்த பகுதி இருக்குதோ, அந்த இடத்துல தான் நீங்க வந்து இங்க பிடிக்கிறதுக்கு உண்டானது எடுத்துக்கணும். ஆனா, இந்த பாயிண்ட் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. இங்க வந்து வருது அப்படிங்கிறதுக்காக, இதுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் நீங்க வந்து பாயிண்ட்க்கு ஸ்டிச்சிங் போட்றக்கூடாது. இந்த பாயிண்ட் இதே இடத்துல தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் இதே இடத்துல வச்சுட்டு தான் நீங்க துணிய கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம வரக்கூடிய இடத்துல தான் நீங்க இந்த பாயிண்ட்ட வந்து நீங்க பிடிக்கணும். சரிங்களா? நல்லா ஸ்டிச் பண்றவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ் உங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே போல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கணும். 1/2 இன்ச் வச்சுட்டு, இந்த கோட்டையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இதுக்கு கீழ இறங்கக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்க ஒரு 1/4 இன்ச் சென்டர் பண்ணி விட்டுட்டு, இந்த இடத்துல 2ண்ட் டாட் பிடிக்கணும். இந்த இடத்துல 3rd டாட். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4த் டாட் நீங்க பிடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இது வந்து உங்களுடைய சௌகரியம் தான். இது வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, கப்பு வந்து ரொம்ப அழகா வரும் பார்க்கறதுக்கு. அந்த ஒரு ரீசன் தான். சரிங்களா? இங்கிருந்து இந்த 1 டாட்ட நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு, அகைன் இங்கிருந்து பாருங்க. இந்த இடத்துல இன்ச் டேப் வச்சு, இத 2ஆ ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, தெரியுதா? அந்த கிராஸ் கோட 2ஆ ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, எந்த ஏரியா வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு, இந்த கோடையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். புரியுதுங்களா? இப்போ இந்த கோட கொஞ்சம் நல்லா லென்த்தா இழுத்து விட்டுட்டு, இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ற மாரி ஒரு ஷேப் போட்டு விட்டுக்குங்க. அதே போல இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான். புரியுதுங்களா? இது டிரா பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணணும். இங்கிருந்து அந்த 2 1/4 இருக்குதா? அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இங்க ஒரு துளியோண்டு தள்ளி வருது. அதே போல இந்த இடத்துலயும் செக் பண்ணி பார்க்கணும். 2 1/4 நீங்க நல்லாவே தள்ளி வருது. இங்க நோட் பண்ணிட்டு, இந்த ட்ரையாங்கிள கொஞ்சம் ஆல்டர் பண்ணிறணும். அவ்வளோதான். கட் பண்ணும்பொழுது இப்படி நீங்க கட் பண்ணி எடுத்துறணும். இங்க வந்து சீம் அலவன்ஸ். இதிலிருந்து ஒரு 1 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ். அதே போல இந்த இடத்துல இருந்து ஒரு 1 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்துட்டு, நீங்க இப்படி கிராஸா கட் பண்ணி எடுத்துறணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே போல நீங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ல வந்து ஆர்ம் ஹோல் வந்து 9 1/2 வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல பிடித்தம் போகவும் உங்களுக்கு 9 1/2 வருதாங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 9 1/2 வரணும். அப்படி வரல அப்படின்னா, திரும்பவும் நீங்க இன்னும் கொஞ்சம் இந்த இடத்த வந்து கொஞ்சம் தள்ளி, இந்த பக்கமா தள்ளி வச்சு, அல்லது மேல நீங்க தள்ளி வச்சோ, கீழ அல்லது இறக்கி வச்சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த 9 1/2ங்கிறது கரெக்ட்டா வந்து உட்காந்துரும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட் நம்ம கட் பண்ணியாச்சு. இதோ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. நான் வந்து நெக் மட்டும் வந்து கட் பண்ணல நானு. இதுலயும் வந்து நெக் கட் பண்ணல. இதுலயும் வந்து நான் நெக் கட் பண்ணல. தேவைப்பட்டுச்சுன்னா கட் பண்ணிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா, இது வந்து என்னோட மெஷர்மென்ட் இல்லைங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்கல. சரிங்களா? இப்போ இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்ம் ஹோல் நம்ம வந்து பாடியோட ஆர்ம் ஹோல் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? இங்க இருந்து இதுதானே ஸ்டிச்சிங் லைனு. இந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2 பார்ட்டையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த வேலை செய்யுங்க. இங்க பாருங்க, இங்கிருந்து ஒரு 1 இன்ச் உள் பக்கமா வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து ஒரு 1 இன்ச் உள் பக்கமா நான் வந்து மார்க் பண்ணிட்டு, அங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் கீழ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுதான் 1/4 இன்ச். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது இல்லையா? இந்த கர்வ் ஸ்கேல இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். இப்படி திருப்பி வச்சு, இந்த லைன் இந்த லைனுக்கு அப்படியே நான் வந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு? இங்கிருந்து ஒரு லைன் எடுத்திருக்கேன் தெரியுதா? இது எதுக்காக அப்டின்னா, நம்ம போடுறது வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா லைன் அதாவது இந்த அப்பர் செஸ்ட்ல வந்து நம்ம அ எக்ஸ்ட்ரா லூஸ் நம்ம குடுக்கவே இல்ல. ரொம்ப பெர்ஃபெக்ட் மெஷர்மென்ட்ல தான் நம்ம கட்டிங் போட்டுருக்கோம். அப்டிங்கும்போது இந்த அக்குள் பகுதியில வந்து இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பகுதி வந்து அந்த ஸ்கின்ல போட்டு அறுக்குற மாதிரி இருக்கும். போடும்பொழுது போடுற கஸ்டமருக்கு அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இல்லாம இருக்கணும். 2வது இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் இருந்தா கூட, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணும்பொழுது, அவங்களோட பாடியில வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் வந்துச்சுனா கூட, இந்த இடத்துல நம்ம கட்டிங் குடுக்கும்பொழுது, அந்த லூஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லூஸ் எல்லாம் வந்து கட்டிங்ல போயிரும். அப்ப ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த ஸ்டிச்சிங் இந்த மாரி வரும். அப்பவும் அதே மெஷர்மென்ட் எல்லாம் மாறாது. உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழ வந்து இறக்கி, அப்படியே அந்த லைன் கொண்டு போய் இந்த கோட வந்து இப்படி கொண்டு வந்துருங்க. ஸ்ட்ரெய்ட்டா கொண்டு வந்துருங்க. சரியா? அவ்வளோதான். புரியுதுங்களா? அதே போல தான் இந்த ஃப்ரண்ட்லயும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
பண்ணிட்டு இதே போல ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கிக்கங்க. 1/4 இன்ச்சுக்கு மேல இறக்கக்கூடாது. சரிங்களா? 1/4 இன்ச் இறக்கிட்டு இதே போல அந்த கர்வ் ஸ்கேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கர்வ் அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த கர்வ் எப்படி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வச்சுட்டு இந்த கோட அப்படியே கொஞ்சம் இறக்கிட்டு இந்த இடத்துல எவ்வளோ பேக்ல வந்து எவ்வளோ இறக்கிருக்கீங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட். இங்க இருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிருப்போம். அதே போல இந்த இடத்துலயும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த கர்வ் கூட இப்படி கொண்டு வந்துருங்க ஸ்ட்ரைட்டா. புரியுதா? இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சரிதா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். ஒரு துளி கிரஷ் கூட இருக்காது. எக்ஸ்ட்ரா துணி இருக்காது. சுருக்கு வராது. அதே போல இதுலயும். இது வந்து பாடி ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பாடியில வந்து உள்குடைவு வந்து நம்ம செஞ்சே ஆகணும். இதே வந்து உடம்பு இல்ல அவங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. நல்ல சதப்பிடிப்பா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த உள்குடைவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடுக்கணும். ஏன்னா பொதுவா வந்து சுருக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து கிரஷ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல சுருக்கு வரும். இந்த இடத்துல அதாவது இந்த ஸ்டிச் வர இடத்துல தான் இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல சுருக்கு வரும். இப்ப இந்த கட்டிங் நீங்க கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கு துளி கூட இருக்கவே இருக்காது. ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி தைச்சு நீங்க போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உயரம் வந்து 7னா 8 வச்சுக்கணும். நீங்க வந்து சாதாரண பிளவுஸ் லைனிங் கொடுக்காம தைக்கிறீங்க அப்படின்னா கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 7 பிளஸ் 1/2 அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா மடிச்சு அடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா துணி வேணும். அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க துணி வச்சுக்கோங்க. 7ல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ 8 இன்ச் எடுத்துக்கிறேன். கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. சரியா? மேல வந்து 8 இன்ச் அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிறேன். சரிங்களா? கோடு போட்டுட்டு இப்போ வந்து இவங்களுக்கு ஆம்போல் சுற்றளவு எவ்வளவு 19. 19னா அதுல பாதி 9.5 சொல்லியிருந்தேன். அந்த 9.5ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் பண்ணனா 8.5. அந்த 8.5 வந்து இங்க இருந்து இங்க மார்க் பண்ணிக்கணும். அதே போல இங்க மார்க் பண்ணிட்டு அடுத்தது ஸ்லீவோட கேப் ஹைட் நம்ம பார்க்கணும். கேப் ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 38. 38 வந்து 10ஆல டிவைட் பண்ணும்போது 3.8. அந்த 3.8 தான் நீங்க இங்க இருந்து இங்க வைக்கணும். 3.8 வச்சாச்சு. வச்சுட்டு அதாவது 3.25 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த இடத்துலயும் 8.5 மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து ஸ்லீவோட வித். ஸ்லீவோட வித் வந்து 8.5. சரிங்களா? இப்போ இந்த 8.5ல இன்ச் டேப் வச்சு அதை அப்படியே இன்ச் டேப் 2 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க். அதே போல இங்கேயும் இன்ச் டேப்பை வச்சு 2 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துலயும் ஒரு மார்க். இதோட மிட் பாயிண்ட் சென்டர். அதே போல இதுக்கும் இது மிட் பாயிண்ட் சென்டர். சரிங்களா? இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் அதாவது ஸ்டிச்சிங் லைன் பக்கமா கொடுத்துட்டு இந்த கோட்டையும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டுருங்க. சரியா? புரியுதுங்களா? இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கோம். மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து மேல வந்து இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கோடு வந்து போட்டு விட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இன்ச் டேப்பை வச்சு பார்த்துட்டு அதை 2 ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த மார்க் பண்ணீங்களா இந்த சென்டர் புள்ளி மார்க் பண்ணீங்க இல்லையா? இங்க இருந்து நான் ஒரு 1/2 இன்ச் மேல வச்சுக்கிறேன். அதே போல இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே. ஏன் 1/2 இன்ச் கீழே அப்படின்னா 1/4 இன்ச் கூட வைக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து சதப்பிடிப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால வந்து நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே எடுத்திருக்கேன். அப்படி தேவையில்லை அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்க இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் கூட நீங்க கீழே இறக்கிக்கலாம். சரிங்களா? அதே போல இங்க இருந்து 1 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா? அந்த கர்வ் ஸ்கேல்ல இந்த புள்ளியையும் இணைக்கிற மாதிரி அந்த கர்வ் எந்த இடத்துல கரெக்டா வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். இது வரல. இந்த இடத்துலயும் வரல. அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது. சரிங்களா? நான் இந்த இடத்துல ஒரு கர்வ் ஆஃப் சர்க்கிள் நான் போட்டு வச்சிட்டேன். அதே மாதிரி இந்த கர்வ் ஸ்கேலை இந்த பக்கமா திருப்பிக்கணும். இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? 8.5 சொல்லி மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த இடத்தையும் இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ற மாதிரி கரெக்டா வச்சுக்கணும்.
இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவோட பேக் ஆம்போல வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? அதே போல ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன். 1/2 இன்ச் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இவங்கள நான் கண்ணுல பார்த்ததில்ல. அதனால நான் வந்து இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே போல தான் அந்த கர்வ் ஸ்கேலும் இங்கிருந்து அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு கரெக்டா பண்ணிட்டு அதே போல இந்த பக்கம் வரையும் பொழுது இந்த பக்கமா திருப்பி வச்சு பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கீழ வந்து ரவுண்ட் இவங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13னா 6.5 வச்சுக்கணும். 6.5 லூஸ் வேணும்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், அதே போல இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சுட்டு இந்த 2 கோடையும் உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா நீங்க தைச்சிட்டு கூட ஒரு லைனா 2 லைனா வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். தப்பு இல்ல. ஆனா நீங்க வைக்கும் போதே இதுக்கு லூஸ் அதுக்கு லூஸ்ன்னு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா லாஸ்டா போட்டு பார்க்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்காது. ஓகேங்களா? இப்போ இது பெர்ஃபெக்ட்டா நம்ம ஸ்லீவும் வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? கரெக்ட்டா அவங்களோடது 9.5. கரெக்ட்டா அந்த 9.5 வந்து உட்காருது இவங்களுக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஸ்லீவ் போட்டா அது பெர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல பேக்லயும் பாத்துறணும், ஃப்ரண்ட்லயும் பாத்துறணும். இது 2மே கரெக்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இதையும் நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பட்டி எடுக்கணும். இந்த பட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த 2 பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்ட வச்சு தான் நம்ம வந்து பட்டியோட மெஷர்மென்ட்ட வந்து நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். இப்ப பாருங்க. பேக் பார்ட் இப்படி அடியில வச்சிரணும். ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கு மேல வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங் லைன் இருக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டிச்சிங் பேக்கோடைய ஸ்டிச்சிங் லைனையும், ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஸ்டிச்சிங் லைன் இந்த 2யும் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே அதே ஸ்டிச்சிங் லைன் கீழ வரைக்கும் வர மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி வச்சுட்டு இப்ப தெரியுதுங்களா? அதாவது இந்த கோடும் ஸ்டிச்சிங் லைனும் மீட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். அதே போல கட்டிங் லைனும் மீட் பண்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இதோட கேப். அதாவது இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது வரைக்கும் நீங்க வந்து அளவு எடுக்க வேண்டாம். இந்த அளவு வந்து நீங்க எடுக்கக்கூடாது. பாருங்க இந்த அளவு வந்து நம்ம கட்டிங்குள்ளர இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த அளவு தான் இருக்கும். சரிங்களா? இங்கிருந்து இது வரைக்கும் நீங்க வச்சு பாருங்க. எவ்வளவு வருது? 2 இன்ச் வருது. ஓகேவா? இந்த 2 இன்ச் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்களுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவுங்க? 8.5. இங்கிருந்து நோட் பண்ணிக்கலாம். 8.5 வச்சுங்களா? இதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோட் போட்டுக்கலாம். அதே போல இங்கேயும் வந்து ஹெட் பிளேன் மார்க் பண்ணிட்டு எந்த இடத்துக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுறேன். இது வந்து ஃப்ரண்ட் பகுதி, இது வந்து பேக் சைடு வரக்கூடிய பகுதி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்கிருந்து வந்து 2ன்னு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த 2க்கு இங்கிருந்து அந்த 2 நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த சைடு டாட் நீங்க பிடிக்கிறீங்க. இந்த சைடு டாட் இந்த 4வது டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு இல்லைன்னா இன்னொரு ட்ரிக்ஸும் நான் சொல்லி தரேன். இது 2 இங்க தான் வச்சு எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த அளவையும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படி வைக்கிறீங்க இல்லையா? இப்படி வச்சு செக் பண்ண சொன்னேன் இல்லையா? இப்படி செக் பண்ணும்போது இந்த அளவையும் நீங்க எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த அளவு நீங்க எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அளவு நீங்க இப்ப நம்ம எடுத்துக்கிறது இந்த இடத்துல வரக்கூடிய அளவு எடுத்துக்கிறோம். அளவு எடுக்கும்போது இங்க இருந்து இங்க நம்ம 1 இன்ச் வச்சோம் இல்லைங்களா? அந்த 1 இன்ச்ச 4வது டாட்டுக்காக ஒரு 1 இன்ச்ச நம்ம கொடுத்துடணும் இந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் பட்டியையும் இந்த பீஸையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் நம்ம கொடுக்கணும். அதே போல கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். சரிங்களா? அப்போ இப்போ இதோட மொத்த உயரம் எவ்வளவு வருது இவங்களுக்கு? 4.25 4.1 4.25 வருது. சரிங்களா? இந்த 4.25 அப்படியே இந்த ஃப்ரண்ட்லயும் நோட் பண்ணிக்கலாம். 4.25 இங்கேயும் நோட் பண்ணியாச்சு. சரியா? இங்க 4.25 வருது அப்படின்னா இப்ப இங்க இருந்து நம்ம இப்ப இந்த சென்டர் பகுதி நம்ம கண்டுபிடிக்கணும்.
இந்த சென்டர் பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் பூப்பட்டி ஐப்பட்டிக்குள்ளார போயிடும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் நாச் வருது இல்லையா, இந்த நாச் வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணணும். அப்போ எவ்வளவு வருதுன்னா 3.1ன்னு வருது. 3.1க்கு நீங்க இங்க மார்க் பண்ணிக்கணும். அதே போல இந்த இடத்துலயும் 3.1ன்னு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து மொத்தம் எவ்வளவு சொல்லியிருந்தேன், 4.25 சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இங்க 4.25 இல்லையா, 4.25ன்னு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணா தான் இந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம கம்மி பண்றோம். கம்மி பண்ணி முடிச்சுட்டு இப்படி இந்த பேட்டர்னை வந்து நீங்க கையில எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க நாச் போடணும். சரியா, இப்படி வச்சுக்கணும். இந்த நாச் போட்ட இடம் இந்த இடத்துல இருக்கணும். நாச் போட்ட இடம் இந்த இடத்துல வச்சு இங்க நீங்க 4.25ன்னு மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்த டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை அப்படியே வந்து டிரா பண்ணுங்க. இங்க இந்த இடத்தோட முடியுது. சரிங்களா, அதே போல இந்த பக்கமா ஒரு நாச் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, இந்த அளவு குறிச்சிருக்கிறோம் இல்லையா, இதை நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த பார்ட் இருக்குது பாத்தீங்களா, இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு இந்த பார்ட் எங்க முடியுதுன்னு பாருங்க, அந்த இடத்துலயும் ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த பேட்டர்னை நீங்க எடுத்துடணும். ஓகேங்களா, இப்போ பட்டி போட்டாச்சா பாருங்க. இப்ப வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த பட்டிக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ இங்க இருந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச் வைக்கிறோம். வச்சுட்டு அப்படியே கரெக்டா இந்த பேட்டர்ன் முடிஞ்சது பாத்தீங்களா, அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுறோம். அதே போல இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அதே போல இந்த இடத்துக்கு நம்ம சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட்லயும் நம்ம கொடுக்கல, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த இடத்தையும் இப்படி கிராஸா தான் வரும், ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த பார்ட் நான் எதுக்கு இங்கிருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ளார போயிடும், இப்படி போயிடும். அதுக்காக கொடுக்கறதா. அது போனதுமே மிச்சம் இருக்கிற துணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சீம் அலவன்ஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆயிரும். இதுதான் வந்து சென்டர் பார்ட். இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு 1/4 இன்ச் மேல வச்சு ஒரு ஷேப் வந்து கொடுக்கணும். அப்படியே அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் இங்க மேல வச்சுக்கோங்க. மேல வச்சுட்டு இதையும் இந்த ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும் பேக்ல வந்து நம்ம ஒரு கர்வ் போட்டோம் இல்லையா, அதே போலதான் இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டிச்சிங் லைன் வரைக்கும். தெரியுதுங்களா, இதுதான் பட்டி. இந்த இடம் வந்து இப்படி இருந்தா பார்க்க நல்லா இருக்காது. அதனால கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம அழகா இந்த இடத்துல ஒரு கர்வ் அழகா வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்க இருந்து அப்படியே போட்டுட்டு இது அப்படியே வந்து கட் பண்ணும்போது இந்த பீஸ் வந்து நமக்கு வேஸ்ட் கீழே போயிடும். இது வந்து இப்படி கிராஸா இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச் வச்சு தான் நம்ம போட்டுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இதுவும் வந்து அப்படிதான் பட்டி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட கீழே வந்து இப்படி டவுன் ஆகும். அதாவது இப்படி கிராஸ்ல டவுன் ஆகும். அந்த மாதிரி டவுன் ஆகாம பார்க்க வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா தான் வரும். போடும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃபிட்டிங்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். சரிங்களா, இது எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்களா, நமக்கு இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச் இப்படிதான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன் இந்த பக்கம் தான் வரும். இதுவும் இப்படி ஜாயிண்ட் ஆகும். கண்டிப்பா வந்து நமக்கு பட்டி பீஸ் கரெக்டா இருக்கும். சப்போஸ் வந்து இந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து முன்னாடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி வரும்பொழுது இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பட்டி பீஸையும் இந்த கார்னரையும் கணக்கா வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் பார்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், ஸ்லீவும் போட்டுட்டோம், அதே போல பட்டி பீஸும் கட் பண்ணிட்டோம். ஹேமா சிஸ்டர், இதே போல ஒரு ட்ராப் பண்ணிட்டு இந்த அளவுகளை அப்படியே வந்து துணியில வச்சு நீங்க மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். தைரியமா கட் பண்ணுங்க.
சூப்பரா இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மெஷர்மென்ட்ட வந்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவா வரும். ஸ்டிச் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுனேன் அப்படின்னு சொன்னா கூட வெளில நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெயின் ஆனவங்க மட்டும் தான் இந்த மாரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இத வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ஸ்டார்ட்டிங்லயே நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது வந்து நெறைய பேர்த்துனால நம்ப முடியாம கூட போகும். அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. பை பை.